இமயமலையின் இந்துகுஷ் பகுதியில் மையமாக கொண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் எதிரொலியால் டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வும் உணரப்பட்டது. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சிவபிரியனிடம் கேட்கலாம். சிவபிரியன், டெல்லியில் நில அதிர்வு எந்தெந்த பகுதிகளில் உணரப்பட்டது? சிவபிரியன், எத்தனை மணிக்கு உணரப்பட்டது என்பதை தெளிவாக பதிவு செய்யுங்கள் சிவபிரியன். வசந்த், அதாவது இன்று மதியம் 2:45 மணி அளவில் நான் கூட அலுவலகத்தில் அமர்ந்து என்னுடைய பணிகளை மேற்கொண்டிருந்த பொழுது என்னுடைய நாற்காலி ஆடுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த உணர்வுக்கு பிறகு நாங்கள் இது பூகம்பமாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருந்த அந்த வேளையில் எங்கள் அலுவலகத்துக்கு அருகில் உள்ளவர்கள் வந்து, இல்லை இது பூகம்பம் தான், அனைவரும் வெளியேறுங்கள் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அதன் பிறகு அனைவரும் படிக்கட்டுகளில் இறங்கி லிஃப்ட், அதாவது மின் தூக்கிகளை உபயோகிக்காமல் படிக்கட்டுகளில் இறங்கி நாங்கள் அனைவரும் கீழே சென்றோம். அங்கு சென்றால் மக்கள் வெள்ளமாக இருந்தது. இந்த நிலநடுக்கம் நாங்கள் கீழே இறங்கும் போது படிக்கட்டுகளில் இறங்கும் பொழுது கூட உணரப்பட்டது. வசந்த், இந்த நிலநடுக்கமானது சுமார் 45 நொடிகள் முதல் 1 நிமிடம் வரை இந்த நிலநடுக்கமானது நீடித்தது. தற்பொழுதுதான் மக்கள் கீழே சென்று அங்கிருந்து தங்களுடைய அலுவலகங்களுக்கு பீதி முடிவடைந்த பிறகு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 7.6 ஆக பதிவாகி இருக்கிறது. இதனுடைய எபிசென்டர் என்று சொல்லப்படுவது இந்துகுஷ் மலைப்பகுதி, அதாவது இஸ்லாமாபாத், பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் போன்ற நகரங்கள் இந்த நிலநடுக்கத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஷ்மீர் மாநிலத்தில், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில், அதாவது காஷ்மீர் ஸ்ரீநகரில் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அங்கிருந்து தகவல் புதுடில்லிக்கு தெரிவிப்பதில் மிகவும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதுடில்லியில் இந்த நில அதிர்வை தொடர்ந்து டெல்லி மெட்ரோவானது தன்னுடைய சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. வசந்த், சிவபிரியன், மக்களின் மனநிலை எப்படி இருந்தது? அதாவது அங்கு நில அதிர்வு உணரப்பட்டவுடன் மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்தது? பின்னர் அவர்கள் சாலைகளில் குழுமி இருக்கிறார்கள். தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டனரா சிவபிரியன்? அதாவது வசந்த், எப்பொழுதுமே ஒரு பூகம்பம் வரும்போது மக்கள் பீதியாகுவது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு நிலநடுக்கம் வரும் பொழுது, ஒரு கட்டிடமே ஆடும் பொழுது யாரும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அனைவரும் பீதி அடைந்து கீழே ஓடினார்கள். அதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, பல விஷயங்கள் நடந்தது. ஆனாலும் மக்கள் கீழே இறங்கிய பிறகு அவர்கள் ஒவ்வொருவராக பேசிக் கொண்டிருந்தார்கள். சாலைகளில் மக்கள் வெள்ளம் காணப்பட்டது. ஆனால் ஒரு 10-15 நிமிடம் கழித்து அனைவரும் ஒன்றுமில்லை, இனிமேல் எதுவும் நடக்காது என்று தங்களுக்கு தாங்களே ஆறுதல் கூறிக்கொண்டு அவர்கள் அனைவரும் தங்களுடைய அலுவலகங்கள் மற்றும் இல்லங்களுக்கு திரும்பினர். அது மட்டுமல்லாமல் டெல்லியில் எந்த ஒரு பொருள் சேதமும் இதுவரை ஏற்படவில்லை. ஏற்பட்டதற்கான எந்த ஒரு இண்டிகேஷன்ஸும் இதுவரைக்கும் இல்லை. வசந்த், அது மட்டுமல்லாமல் காஷ்மீரில் கூட 7.6 என்று சொல்லப்படுகிறதே தவிர காஷ்மீரில் எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டது என்பதை பற்றி இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஸ்ரீநகரில் இல்லாமல் மற்ற ரிமோட் ஏரியாஸ் என்று சொல்லப்படுகின்ற உள்பகுதிகள், கிராம பகுதிகளில் ஏற்பட்டிருக்கலாம் என்றும், இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது எல்லாம் இப்பொழுது யூகங்கள் தான் வசந்த். இது எதுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாதவை. ஏனென்றால் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியாது எப்படி அங்கிருந்து தகவல் வரும் என்று. தகவல் இமெயில் மற்றும் சில மோட்ஸ் மூலமாக தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தகவல் வருவதற்கு இன்னும் சற்று நேரமாகும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டுமல்லாமல் நார்த் இந்தியா, அதாவது வட இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலுமே, அனைத்து நகரங்களிலும், குறிப்பாக கிராமப்புற பகுதிகளிலும் கூட இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வசந்த், சிவபிரியன், தொடர்பு கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலையால் சேத விவரம் பற்றியும் இந்த நிலநடுக்கம் பற்றியும் முழுமையான தகவல்கள், இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறீர்கள். இருந்தாலும் மக்கள் அந்த பீதியில் நடு சாலையில் அவர்கள் குழுமியிருப்பார்கள். அந்நிலையில் போக்குவரத்து தற்சமயம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்திருக்கும். தற்சமயம் எப்படி இருக்கிறது சிவபிரியன்? அதாவது மணிக்கம் வசந்த், அதாவது போக்குவரத்து நெரிசல் என்பது டெல்லி போன்ற மிக அகலமான சாலைகளில் மிகவும் குறைவு. ஏனென்றால் மக்கள் தங்களுடைய அலுவலகங்களில் அந்த காம்பவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வளாகத்தில் தான் இருந்தார்கள். ஆனாலும் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. தற்போது சீரான நிலைமைக்கு வந்திருக்கிறது. டெல்லி மெட்ரோ தனது சேவையை 1 மணி நேரத்துக்கு நிறுத்தி வைத்திருக்கிறது.
ஏனென்றால் டெல்லி மெட்ரோ எல்லாமே அந்த எலிவேட்டட் காரிடர்ஸ், அந்த எலிவேட்டட் காரிடர்ஸில் மெட்ரோவை செயல்படுத்துவது அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்ற காரணத்தால் அவர்கள் மெட்ரோ சேவையை 1 மணி நேரம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். 3:45 மணிக்கு அந்த சேவை தொடங்கும் என்று மெட்ரோவும் அறிவித்திருக்கிறது. வசந்த், டெல்லி மாநகரம் இருந்தாலும் கூட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தற்சமயம் ஆயத்தமாகி வருகிறதா சிவபிரியன்? அதாவது வசந்த், எப்பொழுதுமே இப்படிப்பட்ட ஒரு பூகம்பம் ஏற்பட்டுவிட்டால் அந்த NDRF என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று இந்த 2 அமைப்புகளுமே எப்பொழுதுமே ஒரு வார் சிச்சுவேஷனுக்காக ரெடியாக இருப்பாங்க. வார் என்றால் போர் அல்ல, ஒரு இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அவர்கள் காஷ்மீருக்கு விரையவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் காஷ்மீரும் இது போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள் அந்தந்த இடங்களுக்கு சென்று எப்படிப்பட்ட சேதங்கள் ஆகியிருக்கிறது என்ற ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வசந்த், சரியாக மெட்ரோ ரயில் சேவை இன்னும் 1 மணி நேரத்தில் தொடங்கிவிடும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலா சிவபிரியன்? அதாவது வசந்த், மெட்ரோ சேவை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ப்ரீகாஷனரி மெஷராக அந்த மெட்ரோ சேவையை அவர்கள் நிறுத்தினார்கள். இப்பொழுது 3:45 மணிக்கு அந்த மெட்ரோ சேவை மீண்டும் நிறுவப்படும். மீண்டும் செயல்படுத்தப்படும். 1 மணி நேரத்துக்கு அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். மெட்ரோ சேவையை நீண்ட நேரம் நிறுத்துவது கூட அட்வைசபிள் அல்ல வசந்த். ஏனென்றால் டெல்லி நகரமானது மெட்ரோவை நம்பி இருக்கக்கூடிய நகரம். மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு மிகவும் நம்புவது மெட்ரோ சேவை தான். அதனால் மெட்ரோ சேவையை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படுவது நல்லதல்ல. ஏனென்றால் அது மிகவும் போக்குவரத்து நெரிசலை சாலையில் கொண்டு வரும். வசந்த், சிவபிரியன், இமயமலையின் இந்துகுஷ் பகுதியை மையமாக கொண்டு 7.5 ரிக்டர் அளவுகளில் பதிவாகி இருக்கின்ற இந்த நில அதிர்வு டெல்லியை பொறுத்தவரையில் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது சிவபிரியன்? அதாவது டெல்லியினுடைய அனைத்து பகுதியிலுமே நம்ம அலுவலகம் இருக்கும் பாரக்கம்பா ரோடு, அதாவது கனாட் பிளேஸ், தி பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூ டெல்லி என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள், அடுக்குமாடி அலுவலகங்கள் எங்கெங்கு உள்ளதோ அங்கெல்லாம் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதால் தான் மக்கள் பீதியடைந்து வெளியே ஓடி வந்தனர். அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகள், அடுக்குமாடி அலுவலக வளாகங்களில் இந்த நிலநடுக்கமானது மிகவும் காணப்பட்டது. வசந்த், சிவபிரியன், இயல்பு நிலைக்கு திரும்புவதற்காக தற்பொழுது வேலைப்பாடுகள் எந்த அளவு மும்முரமாக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்யுங்கள் சிவபிரியன். அதாவது வசந்த், இப்பொழுது பார்த்தீர்கள்னா இயல்பு நிலை என்பது மக்களுக்காக ஒன்றுமில்லை. மக்களாக தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இன்னும் வராது என்று வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாம் கூட. அப்படிதான் அலுவலகத்துக்கு நேரே வந்திருக்கிறோம். இப்பொழுது டெல்லியில் சேதம் எதுவும் ஏற்படாததால் எந்த விதமான அரசு அதிகாரிகளோ யாருமே வந்து நீங்கள் இல்லத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. ரோட்டில் இருக்கும் போலி ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீஸ் மட்டும் ஒன்றுமில்லை, நிலநடுக்கம் வந்தது, முடிவடைந்து விட்டது, நீங்கள் தயவு செய்து உங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்லுங்கள் அல்லது வீட்டிற்கு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறி வருகிறார்கள். டெல்லியில் நில அதிர்வு உணரப்பட்டது பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிவபிரியன்.